வணக்கம் மக்களே. நிறைய பேர் வந்து இடம் வாங்கணும், நிறைய இடம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா வாங்கல. என்ன ரீசன்னா, நிறைய இடம் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க மனசுக்குள்ள பிடிக்கல. என்ன ரீசன்னா, ஒரு பார்க்குற இடத்த வந்து அவங்களுக்கு மன நிறைவா இருக்கணும். ஏன்னா 2 விஷயம். ஒண்ணு, ஒரு இடம் பார்த்த உடனே அவங்க வீடு கட்டிட்டு உள்ள வரணும். அல்லது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க. இதை தவிர வந்து நான் இடம் வாங்குற இடத்த பொறுத்தவரை நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கா, பக்கத்துல ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜ் இருக்கா, பஸ் போக்குவரத்து இருக்கா, நான் நைட்டு 10 மணிக்கு வந்தா கூட என்னால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுமா, எனக்கு பாதுகாப்பு இருக்கா, இந்த நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அதனால வந்து நிறைய பேர் நிறைய இடங்களை பார்த்துட்டு வாங்காமே இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க அந்த எவ்வளவு விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளவு விஷயமும் இந்த லே அவுட்ல இருக்கு, இந்த இந்த லொகேஷன்ல இருக்கு. என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இமீடியட்டா வீடு கட்டணுமா கட்டலாம், ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாராளம் பண்ணலாம், பாதுகாப்பா ஃபுல்லா காம்பவுண்டு, ரோடு அக்சஸா உங்களுக்கு இங்க 24/7 பஸ் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு ரோடு தான். ஏன்னா ரெட் ஹில்ஸ் டு திருவள்ளூர் ஸ்டேட் ஹைவேல 505 எவ்ரி 10 to 15 மினிட்ஸ் ஒரு பஸ் போயிட்டு வந்துட்டே இருக்கும். இதை தவிர நம்ம சைட் வாசலே ஒரு ஆன் ரோடு தான். ஏன்னா இங்க வந்து 57 மினிட்ல இருந்து நேரம் பஸ் நம்ம சைட் வாசல்லையே பஸ் வந்து நின்று போகுது. இதுல வந்து 3 என்ட்ரன்ஸ், ஒரு மெயின் ஆர்ச்சி போட்டு 3 என்ட்ரன்ஸ். இதை தவிர பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா சைட்டு, இதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காம இந்த சைட்டுக்குள்ள வந்துட்டா நீங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் உங்களுக்கு எதெல்லாம் தேவை, இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன், அது எல்லாமே இங்க இருக்கு. என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா செக்யூரிட்டி. 2வது இபி லைன், 3 ஃபேஸ் இபி லைன். 3வது ரோடு பொறுத்தவரை 40 அடி ரோடு, 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 அடி ரோடு, பெரிய ரோடு, எல்லாமே பெரிய ரோடு. இதை தவிர குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு, பெரியவங்க உட்காரத்துக்கு ஒரு சிட் அவுட் பார்க்கு, வாக்கிங் ட்ராக் பார்க்கு. இந்த ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாக் டாப் ரோடு. இதை விட முக்கியமான விஷயம் தண்ணி பிரச்சனை. தண்ணி பொறுத்தவரை கிரவுண்ட் வாட்டர் இங்க 30 to 40 ஃபீட் நல்லா கண்ணாடி மாதிரி தண்ணி. ஏற்கனவே இங்க வீடு கட்டி கொடுத்துருமே வந்துட்டாங்க, அவங்ககிட்ட கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பயே ஒரு 12-13 வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அடுத்த 3-4-5 மாசத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 30 வீடு உள்ள வந்துடும். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அதே மாதிரி மழை காலத்துல எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு டிராப் தண்ணி கூட நிக்காத இடம் தான் இது. 2 விஷயம், எவ்வளவு மழை தண்ணி நிக்க கூடாது, எனக்கு எந்த சூழ்நிலையும் தண்ணிக்கு பஞ்சம் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு தண்ணி தான் இந்த போர்வெல். இதை தவிர வந்து பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ், காலேஜ், நான் ஏற்கனவே சொன்னதான், ஸ்கூல்ஸ், காலேஜ், டிரான்ஸ்போர்ட்டுக்கு எதுக்குமே வந்து பஞ்சம் இல்லாத ஒரு அருமையான லொக்கேஷன் இது. வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை 6,52, ரெட் ஹில்ஸ் டு திருவள்ளூர் ஸ்டேட் ஹைவே, அலமாதி கவர்மெண்ட் காலேஜ் தாண்டோன்னா ரைட் சைடு, கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு ரைட்டு திரும்ப, அது உள்ள வந்தோன்னா ஜஸ்ட் 900 மீட்டர்ஸ் தான். அந்த 900 மீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இண்டிவிஜுவல் பங்களா வீடுங்க மாதிரி தான் இருக்கும். ஒரு அருமையான ரம்மியமான ஒரு லொக்கேஷன், ஃபுல்லா ஒரு கிரீனரி கார்னர் உள்ள ஒரு அருமையான லே அவுட்டுக்குள்ளதான் நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் நீங்களும் இடம் வாங்க போறீங்க. நீங்க வாங்க. நீங்க எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த ஒரு அருமையான இடம், அருமையான வீடு கட்டணும்னான ஒரு அருமையான சூழல், இது எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. நல்ல அமைஞ்ச இடம் தான் இந்த இடம். நீங்க வந்து பாருங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கும், பிடிக்கும். நீங்க வாங்க. கிட்ட இருந்து நாங்க உங்களுக்கு நீங்க வீடு கட்டி கிரேஸ் பண்ணி பண்ற வரைக்கும் நாங்க உங்க சப்போர்ட் பண்றோம்.